இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பை தரனாலே வந்து ஒரு சாமியார் தான் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்காரு. சாமியார் இல்ல, அகோரி. அகோரி நான் கடவுள் அகம் பிரம்மாஸ்மி. இன்னொரு காலத்துல வந்து டிக்டாக்ல சில ஆட்டம் போட்டுற மனிதன் இன்று பாத்தீங்கன்னா நான் தான் நகோரி நான் கடவுள்ட்டு தலையை வந்து கெத்தா சுத்திட்டு இருக்கா. அப்படி இன்னைக்கு வந்து இவர் தான் பார்க்க போறோம். கலாய் கந்தசாமியில இவர் தான் வந்து வச்சு கலாய்க்க போறோம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஓராம சமையல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ டிடெக்டிவ் கந்தசாமி. இன்னைக்கு நிலைமையில 19 வயசுல கல்யாணம் ஆகும். 2K கிட்ஸ் வேணா கல்யாணம் பண்ணிருக்கலாம், 90s கிட்ஸ் கல்யாணம் பண்ணிருக்கலாம். Are you a male or female? Email. An email. Email, yeah. தலைமை பாத்தீங்க அப்படின்னா தன்னோட உண்மையான பேர் வந்து கலையரசன். நான் தான் அவங்க அகோரி கலையரசன் பேசுறேன். வயது 7 கழுதை வயது. வேலைக்கு போவதில் ஆர்வமில்லை. மாத வருமானம் எடுக்கும் பிச்சையை பொறுத்தது. ஐயோ, கலையரசன் பேர் கத்த மாதிரியே தலைவன் வந்து நாட்டுப்புற கலைகளை வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா டிக்டாக்கே அழிஞ்சு போயிடுச்சு. அடிக்கப்பயும் தெரியும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. டிக்டாக்கோட சேர்ந்து இவங்க அக்கௌண்ட்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. பட் தலைவன் என்ன பண்றது? டிக்டாக் பேன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றது, பழையத்துக்கு என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது தான் தலைவன் வந்து பல வழிகளை வந்து சூஸ் பண்ணிருக்காரு. அது ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஜோசியம் சொல்றது சும்மா இருக்காதே, அம்மா தான் எல்லாம் அருள்வாக்கு சொல்றது அந்த மாதிரி சொன்னா வந்து தலைவன் வந்து தேடி கொடுத்துருப்பான். ரீசெண்டா வந்து கலந்து டிவியில தலைவன் வந்து நான் வந்து சின்ன வயசு ஆசிரமத்தில் வளர்ந்தேன், அந்த டைம் இருக்கிற பசங்கள்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு தலைவனே வந்து வாக்குமூலம் கொடுத்துருப்பாரு. கூட ஒரு 5 பசங்களையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி தூக்கி உள்ள வச்சுக்குவேன் நான். குற்றவாளியே பிரெயின் வாஷ் பண்ணி தூக்கி உள்ள வச்சுக்குவேன் நான். ஒப்புக்கொண்டு விட்டார். ஆகையால் தாமதிக்காமல் தண்டனையை உடனே வழங்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். அப்போதுலேருந்தே தலைவன் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது இதே தொழிலா பண்ணலாலும் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்படி சரி, இந்த ஊர்ல பிழைக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. அப்பதான் நான் ஆயிருது, லவ் ஆயிருது, பேர் வந்து கல்யாணம் ஆயிருது. லவ் மேட்ரு அப்புறம் வர இந்த மேட்ரை முடிச்சிடும். தாண்டி ஃபேமஸ் ஆனதான் முக்கியமான மேட்ரு. அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கான், இன்ஸ்டாகிராம்லாம் வந்து அகோரி ஆயிட்டேன்னு கெத்து கணக்கு போல. அந்த டைம் வந்து எல்லாரையும் பேர் பிகின் யூனியன் பேர் எடுத்துருக்காங்க. பேட்டி எடுத்து தலைவனோட கான்ட்ரவர்சியான கொஸ்டின் தெரியுமா கட் பண்ணி நறுக்கி போட்டிருக்காங்க. தலைவன் சும்மாவே பேசுவான், மைக்காக கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா பேசியிருந்திருக்கான். நான் வந்து காசிக்கு போனேன், மண்ணை தங்கமா மாத்துவேன், தண்ணி மேல் நடப்பேன், பறப்பேன் அப்படின்ட்டுலாம் தலைவன் வந்து இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுருக்கியா. ஏன் நடக்காத நினைக்கிறீங்க? அங்க பாருங்க தலைவன் போட்டிருக்க மாளிகை பாருங்க, கற்களை பாருங்க. அந்த கல்லாம் சாதா கல்லு, எல்லாம் மந்திர கல்லு. ஒன்று வந்து கோழிக்கல்லு, ஒரு டிராகன் கல்லு, இது வந்து பன்னி கல்லு. எனக்கு பாம்பு மந்திரக்கல் தான் வேணும். பாம்பு மந்திரக்கல் தான் வேணுமா? எனக்கு பாத்தீங்கன்னா முயல் மந்திரக்கல் தான் தேவை. எப்பயாவது பாத்ரூம் சீக்கிரம் வரையா பாம்பு. நான் ஏன் நீ லேட்டா இருக்க போறேன், கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தலைவன் வந்து இஷ்டத்துக்கு வாய் விட்டுருக்காரு. அது முக்கியமான மேட்டர் தான் வந்து காளியை பற்றின விஷயம். காளி எதனா காசியில பார்த்தேன், அவங்க கண்மடை வந்து நின்னாங்க அப்படின்னு தலைவன் சொல்லியிருப்பான். அதை நிறுத்தி இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். தலைவன் வந்து ஆர்வ கோளாறுல காளி வந்து ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்தாங்க, ஸ்ட்ரக்சர் செமையா இருந்துச்சு அப்படின்ட்டு தலைவன் வந்து இஷ்டத்துக்கு வாய் விட்டான். சாமி கும்பிடுற சாமியே பேசுறீங்க, நியாயப்படாது. இந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் பயங்கர பிரச்சனை போயிடுச்சு. சாமியாருக்குள்ள சண்டை வந்துருக்குது. சில பேர் வந்து தொழில் போட்டி பேசுறாங்களா இல்ல காண்டாயி பேசுறாங்களான்னு தெரியல. ஏன்னா தலைவன் வந்து தொழில் போட்டி பேசுறாங்க தலைவன் தான் சொல்றான். இது தொழில். எஸ், தொழில். முதல் போட்டு பண்ற தொழில். அதுக்கு பேர் தான் தொழில். அதை பண்றவன் தான் தொழில் அதிபர். அந்த முதல் தான் இந்த வீடியோ. இது என்ன ஆச்சு, இவர் மட்டும் இல்ல, இவரெல்லாம் ஏகப்பட்ட சாமியார் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் வந்து குரல் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இத்தனை நாள் பூஜை பண்றேன், இத்தனை நாள் குளிக்கிறேன், இதுக்கு வரவே ஃபேமஸ் தான் இவருக்கு வருது அப்படின்ட்டு ஆளால இவரை திட்டி ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இது வேற ஓப்பன் சேலஞ்ச் வேற. ஓப்பன் சேலஞ்ச் என்ன பண்ணா நம்புவீங்க? நீங்க இப்ப சொல்லுங்க, நான் பண்ணி காட்டுறேன். இதுல இன்னொருத்தர் காண்டாயி போனவர் தான் வந்து சங்கிலி பாபா, சங்கிலி கருப்பே. என்ன ஆச்சுன்னா வந்து வந்து காந்தியில பேட்டி கொடுத்துருக்கியா. பேட்டி இல்ல, இந்த சொல்லலாம் உண்மை மாதிரி ஒரு ஷோ, ரிப்ளிகா ஷோ. இது காலையில காப்பி கட் ஷோ. வாழ்ந்து காட்டுவோம். வாழ விட்டாதான்றா கூட்டத்தை அசிங்கப்பதுக்கு அப்புறம் வாழ்றது எல்லாம் பண்ண முடியாதுன்றீங்க. பிரச்சனையே நீதானடா. வாழ்ந்து காட்டுவோம். தலைவன் போய் காட்டிருக்கான். தலைவன் வந்து இஷ்டத்துக்கு சொல்றது மைக்குமே ஒருத்தர் தானே இருக்காங்க, கூலி மேடம் தான் இருக்காங்க, என்ன சொல்ல நம்புவாங்க. இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுருக்கேன் பயங்கரமா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் இருந்தா ஏமாத்துவேன், நான் சம்பந்தப்பட்ட ஆளே கூட்டு வரேன் அப்படின்ட்டு சங்கிலி பாபா கூட்டு வந்துட்டாங்க. சங்கிலி மஸ்தான், சங்கிலி பாபா. என்ன குரல் இப்படி இருக்கு? இவன் தானே தொண்டையில ஆபரேஷன்.
2 பேர்ல அந்த மாதிரி தான் அடிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் இங்கே கதையை விட்டுருங்க. தலையை விட்டுட்டு பார்த்துக்குமா உருட்டுகள், அதுதான் வந்து வித்தியாசமான உருட்டுகள். அதை என்ன பண்ணியிருக்கான், உள்ளூருக்குள்ளேயே வந்து குறி சொல்றது, அருள்வாள் சொல்றது 2 பேர் சம்பாதிச்சிருந்திருக்கான். அது எந்த அளவுக்கு அப்படின்னா, புதுசா ஒரு பைக் வருதா இத்தனை இருக்கா வீட்டுல அப்படின்ட்டு. பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பைக் இறங்குதுன்னா உடனே வாங்கிடுவேன். பைக் ஓட்ட மாட்டேன், ஷோகேஸ்க்கு வீட்டுக்கு நிப்பாட்டிடுவேன். அப்படியே வீட்டுல எனக்கு பார்க்கும்போது சாவி இப்படி தொங்கணும், அந்த மாதிரி தான். இந்த மாடல் வந்தாலும் வீட்டுல வந்து விற்கிற அளவுக்கு தலை வந்து பயங்கர படம் சம்பாதிச்சிருக்கா. 7 காரு, வீடு, பங்களா, புகழ், பேரு, பட்டம், பதவி, 59 டாக்டர் பட்டம் வாங்கினேன். தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் இந்த அளவுக்கு படம் சம்பாதிச்சிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளேயே வந்து சதி பண்ணிட்டாங்க. இந்த பசங்கள்லாம் சேர்ந்து எண்ணெய் ஊத்துட்டாங்க. என்னடா பசங்க வந்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு ரஜினி படம் இன்டர்வல் மாதிரி தலை வந்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டு அம்மோன்னு விட்டுறாங்க. இதுடையா இந்த வாழ்க்கை. தலை வச்சிருக்கான் ரைட்ரா, உள்ளூர்ல வந்து நம்ம வேலைக்கு ஆகல, வெளியூர் போய் நம்ம வந்து தொழில் கத்துட்டு வரலாம் அப்படின்னு தலைவன் போன இடம் தான் வந்து பாம்பே. பாம்பேவா, ஒரு ஆபரேஷன் போயிருப்பாரு. என்ன சீப்பன்ற தலைவனா தான் சொல்றான் கேளு. பாம்பே எல்லாம் போனார்ல, ஆனா ஒருவேளை திருநங்கையா மாறிட்டாரோ. தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா காளியாட்டம், தேவாட்டம், அதுக்கு மேல பல வித்தைகளும் தெரியும். என்ன போயிடணும் தலைவன் இந்த ஒரு வித்தையுமே நாத்திரியா போயிட்டு ஒர்க் அவுட்டே ஆகல. என்னோட கலை வந்து அங்க கை கொடுக்கல, என்னோட அம்மன் டான்ஸ் அங்க கை கொடுக்கல. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாயும் இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அப்பதான் தலை வந்து புதுசா ஒரு முடிவு எடுத்திருக்கான். நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி இருக்கணும், நம்ம வந்து அகோரியா மாறிடலாம் அப்படின்னு பிளான போட்டு அகோரியா மாறும் பிளான போட்டிருக்கியா. அது முதல் படியா. சார் எப்படி சார் அகோரியா மாறுதுன்ட்டு தலைவன் டியூஷன் போறாங்க போயிருக்கான். போனதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தர் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து மேலே வந்திருக்காரு போல, வந்துட்டு தம்பி போன்ட்டு தலைமுடியை பிடிச்சி ஆட்டிருக்காரு. அப்புறம் நான் தெரியல தலைவன் அப்புறம் வந்து அப்படியே கண்ணு கட்டிருச்சாமா. திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா தலை வந்து தலை ஒட்டு துணி இல்லாம ரோட்ல பத்துட்டு இருக்காளாமா. சிரிச்சுக்கோங்க, சிரிக்கதான் செய்யணும் நம்ம, அப்புறம் என்ன பண்றது. ரோட்ல இல்ல, ஸ்டேஷன்ல. ஆனா நான் மயங்கிட்டேன் அந்த இடத்துல, சுயநனவுள்ளா மயங்கிட்டேன். என் லக்கேஜையும் கடைசி வரைக்கும் எடுக்கல, என் செல்லையும் எடுக்கல, எல்லாமே அதோட போயிடுச்சு. போனும் மிஸ்ஸிங். அரச மரத்துக்கு அடியில நிர்வாணமா எந்திரிச்சேன். எப்படிடா எப்படி என்னாலே நினைச்சு பார்க்க முடியலடா. This is power of வழக்கு ஏரியா. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். பார்த்தல தலைய வந்து சும்மா கத்துலான்னு போனதுக்கு செல்போன்ல இருந்து உடம்புல பட்டத்தையும் வீட்டு விட்டாடுங்க. கஷ்ட காலம், கர்மம் கர்மம், இந்த கன்றாவை எல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்து. தலைய முடிவு போயிருக்கான். எல்லாம் விட்டு போனா என்னடா, இங்க இதை கத்துட்டு எங்க ஊர்ல போய் சம்பாதிச்சுக்கிறேன்டான்ட்டு தலைவன் அங்க இருந்து ஓடி வந்திருக்கான். அங்க போனதான் வந்து இந்த அகோரி வேஷம். கேட்பீங்க முடி இங்க இருந்துச்சு, சட்டா முடி அப்படின்னு கேட்பீங்க. இந்த மாதிரி தலைவன் வந்து அகோரின்னு சொன்னவனால கலாச்சாங்களாம். ஆனா தலைவன் என்ன பண்ணிருக்கான், வேணும்ட்டே வந்து முடிச்சு இருப்பாங்க தெரியுமா, அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேட்சிங்க ஹேர் பேட்ச் தான் பேரு, தலைய வந்து ஹேர் எக்ஸசன் போட்டு இந்த அளவுக்கு ஆல்ரெடி கொண்டு மாத்தி வச்சிருக்கான். அவனுக்கு எவ்வளவு செலவா இருக்கு தெரியுமா? அது 1 சென்டிமீட்டர் ஒரு பேட்ச்க்கே வந்து நிறைய செலவா இருக்கு. இவ்வளவு செலவு பண்ணி தலைவன் ஏன் பண்ணிருக்காங்கன்னா, எதுக்கு இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட், படம் போட்டு தொழில் பார்க்கறதுக்கு. குறிப்பா சொல்ல போனா முதல் போட்டு தொழில் பண்றா. இதுக்கப்புறம் முக்கியமா பார்க்கணும்னா காதல் வாழ்க்கை. அப்போ என் திருமண வாழ்க்கை பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து டிக்டாக்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஜாலியா. அந்த நேரத்துல ஃபேமஸ் ஆனது டான்ஸ் ஆடுறது, இது நாட்டுப்புற கலைகள்லாம் காமிச்சிருந்திருக்கா வந்திருக்கான். அந்த டைம் தான் தலைவன் வந்து தனக்கான ஒரு வாழ்க்கை துறையை வந்து பார்த்திருக்கான். வாழ்க்கை துறைலாம் இல்லைங்க, தலையை போல பேரை சொல்லியிருப்பான். ஒரு செலிபிரிட்டி காலம் பண்ணிக்கிட்டேன். செலிபிரிட்டி யாரு அப்படின்னா வேற யாரும் இல்லை, இவங்க தான். இந்த அம்மா வந்து பெட்ரூம்ல லைட் விளக்கு பிடிச்சுன்னு இப்படியே பார்த்து நின்றுச்சு. காதல் வாழ்க்கை வந்து சாதாரணமாலாம் இல்லை. தலைவன் என்ன பண்ணியிருக்கான், ஜாலியாக டான்ஸ் ஆடிருக்காங்கல்ல, அந்த அம்மாவும் வந்து ஜாலியாக லிப்சிங் பண்ணிருக்காங்க. லிப்சிங் பண்ணுறத பொண்ண ஏதாவது சிங் பண்ணிடணும் அப்படின்ட்டு தலைவன் வந்து இந்த சாட் பண்ணியிருக்கான். அது எப்போ பல வருஷம் பார்த்துலாம் இல்லை, ஜஸ்ட் 8 நாள் ஒரே வாரத்திலேயே தலையை வந்து பொடி போட்டு மாங்கிட்டான் போல. 8 நாளே தலைவன் பேசியிருந்திருக்கான். பேசிட்டு 8 நாள் லவ் பண்ணிட்டு நேர்ல மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்றாங்க வந்து வரும்போது அழி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு இருக்காங்க. டேய் நாடா 8 நாளா லவ்வாடா, நாடா இது இப்பதான் புரியுது மந்திரம் தண்டத்துல இவன் யூஸ் பண்ணி கேட்டு 8 நாள் பார்த்து போட்டு தலைவன் நான் நேரில் பார்க்க போயிருக்கேன். தாலி வாங்கிட்டு வரல, இவன் வந்து செட்டப்பு தான், இவன் நம்ப கூடாதுன்னு இந்த அம்மா வந்து நோன்னு சொல்ல தலைவன் உடனே ஓடி போயிட்டு ஒரு தாலியை வாங்கிட்டு வந்து அந்த பார்க்ல தாலியை கட்ட அங்கேயே சிம்பிளா பண்ணி கல்யாணம். அருமையான காதல் கதை. இது காதல் கதை. காதல் எல்லாரும் நம்புறதுனாலதான் எல்லாரும் சுத்தணும். ஆனா 8 நாள்ல கல்யாணம் நாடா இது. உனக்கு வாயில வந்துச்சுன்னா நீ என்ன வேணாலும் பேசுவியா? கல்யாணம் முன்னப்பிட தெரியாது, இது முன்னப்பிட தெரியாம கழிச்சுக்கிட்டதான் வந்து இந்த நிலைமை. அதன் பிறகு நான் தலைவன் வந்து வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கான். இல்ல வீடியோ தப்பா எடுத்துக்காதீங்க. 3ஆவது பையன் பிறக்கும் போதுதான் தலைவன் வந்து காசி கொட்டுகிறான். போயிட்டு வந்தவனே முன்னாடியே தெரியும் எனக்கு வந்து பையன் தான் பிறக்கும் ஓடிட்டு. ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், கண்டுக்காதீங்க. தலைவனோட பிளான் அதுதான், முன்னாடியே சொல்றது கிடையாது.
ஆம்பளை பையன் பிறந்ததை 8 மாசத்துக்கு முன்னாடி நான் கணிச்சிருக்கேன். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ட்டு. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி தலைவன் படங்களை வாய் விட்டதுனாலதான் நீங்க மண்ணை கொடுத்தா நான் தங்கமா மாத்தி தரேன். இன்னைக்கு இந்த மாதிரி தலை கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்புறம் முக்கியமான கிடைச்சிருச்சு ஜீவசமாதி ஆகப்போகலான்ட்டு வந்து புல் டீல் கிளப்பிட்டு இருக்காரு. ஜீவசமாதி தெரியும்ல, ஒண்ணுமே இல்ல, ராகவேந்திர கிளைமேக்ஸ் பாத்துருக்கீங்கல்ல, ராகவேந்திரான்னு ஃபுல்லா மூட்டுருவாங்க. அந்த மாதிரி தலை உட்கார்ந்த நிலைமையிலேயே அப்படியே வந்து சமாதி கட்டுருவாங்க. அதான் ஜீவ சமாதி அடையாது. 30 வயசுல ஜீவசமாதி ஆவேன்னு எனக்கு ஓலைச்சுவடியில எங்க ஊர்ல எழுதியிருக்காங்க. இந்த டைம் போய் சொல்ல நினைக்கிறேன் ஜீவ சமாதின்னு சொல்லிட்டு. கிட்ட டைம் வரும் பொழுது அதெல்லாம் இல்ல, ஆத்தா வந்து அருள் கொடுக்கல, உங்களுக்கு நாங்க என்ன குறை வச்சோம், ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க? ஆத்தால வாழ வச்சுட்டாட்டு வந்து பொலிஸ்லஸ்கே பரவாடிக்கிற. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. உருட்டுவது கலை, அந்த உருட்டுபவன் கலையரசு. எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியல என்பது போல தலை விஷயம் ஊட்டிக்கிட்டு இருக்கியா. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சாமியார்கள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. உண்மையே தலைவன் வந்து நம்ம தலைவன் நித்யானந்தா மாதிரி தென்னாடு அளவு பெரிய ஆவானா, அந்த கரியர்ல பெரிய எதுவும் ஆவானா என்று தெரியவில்லை. அது மட்டும் இல்ல, எல்லா சாமியும் சொல்றாங்க இந்த ஃபீல்டுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, அந்த ஃபீல்டுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சுன்றாங்க. ஃபீல்டு இருக்கீங்களே, அவன் பழகு வேலை பார்க்குறீங்க, நிஜமா சாமி கும்பிடுதான் பார்க்கல. புரிஞ்சுங்க, பொதுவாக சொல்ற விஷயம் தான், சாமி கும்பிடு, சாமியை நம்பு, வேணான்னு சொல்ல, சாமியாரை நம்பாது. கடவுளே இல்லன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத, போட்ட கேஸ் ஆயிடுவேன். சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா ₹1 கருப்பத்துல முடிஞ்சு போயிடும். சாமி கிட்ட போனீங்க அப்படின்னா ஏதாவது பரிகாரம் பண்றேன்ட்டு 50,000 காசை கறந்து விட்டுருவான். யோசிச்சு பாருங்க, எல்லாம் பாருங்களேன். சொல்லிருப்பாங்க, நான் காசு வாங்கல, என் பேரை சொல்லி யாரும் காசு வாங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாமியை சொல்லியிருப்பாங்க. எவன் காசு வாங்கி போன்றதே கண்டுபிடிக்க முடியலையே, அப்படியே கஷ்டத்தை கண்டுபிடிப்பேன். இந்த மாதிரி பரதேசுக்குள்ள சேராதீங்க, அவன் ஒரிஜினல் இல்ல. சோல்ஜர்ஸ், எண்டு கருத்து இதுதான். மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். நீங்க சாமியை நம்புங்க, நம்பாம போங்க, ஆனா சாமியாரை மட்டும் நம்பாதீங்க. நான் கடவுள் இல்லைன்னு எங்க சொன்னேன், இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். நிறைய படிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க. இங்கே வந்து நம்ம தம்பி கலையரசரை பத்தி பார்த்துருப்போம். அது அகோரி ரூமா ஒருவர் திடீர்னு அவர் எதுனா ஃப்ராடு வேலை பண்றாருன்றதை பார்த்துருப்போம். இதே கம்மி தான், நல்லா போச்சுன்னா பார்ட்டில் வந்து இன்னும் நல்லா பண்ணலாம். தலைவனோட சாகசங்கள் என்ன, அட்வென்ச்சர்ஸ் என்னன்றதை பார்ப்போம். நான் வந்து ஓவர் எடுத்தா பேச இன்ட்ரோல எடிட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்படி சரால வந்து ஷார்ட்டாக முடிச்சு விட்டுவோம். இதே மாதிரி வேற கண்டென்ட் வேணும் அப்படின்னா காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நாம வரக்கூட வீடியோக்கள்ல தெளிவா பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம போற சும்மா போடாது, லைக் பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இல்ல அப்படின்னா நம்ம சாமியாரோட சொல்லி வந்து ஏதாவது வச்சு விட்டுருவேன், முட்டை மந்திரம் வச்சிருவேன் பாத்துக்க. அது நாட்டுக்கோழி முட்டை, 6 காய் நாட்டுக்கோழி முட்டை. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.